குட் ஈவினிங் டு ஆல். இது Thursday ஈவினிங். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நான் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வேலை தான். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் ஊறி நல்லா உப்பி கிடைக்கும். ஸோ நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து மாவு வந்து பிணைஞ்சு வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கூடயே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஈஸ்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸி தான். ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுவுமே 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா உப்பி பொங்கி வரும் ஈஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாவு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் வந்து மைதா சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அவங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணியோட அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி தண்ணி பத்தலைன்னா வெதுவெதுப்பான தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா மாவு பிணைஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும், நல்லா உப்பி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30க்கு தான் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். ஈவினிங் ரொட்டீன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவுக்கும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். வந்ததும் பாப்பாவுக்கு பாலாற்றி கொடுத்துட்டேன். ஆடை கொஞ்சமாக மேலே வந்திருந்தது. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு பாலை சூடு பண்ணி கொடுத்துருந்தேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து ஈவினிங் பர்சன். ஈவினிங் போல் தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். அருண் ஆஃபீஸ் ஒரு 9 o'clock கிளம்புனதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேன். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பேன் நல்லா. அதுக்கப்புறம் ஈவினிங் கிட்ட தான் அருண் வீட்டுக்கு வர டைமில் தான் வீடை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் எதனா இருந்தால் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஏன்னா அருண் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது திட்டுவாங்க வீடெல்லாம் கலைஞ்சிருந்தா. அவங்க திட்டலைனாலும் நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு கொஞ்சம் நீட்டாக காமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு பாலாற்றி கொடுத்துட்டேன். அவள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அவள் பாட்டுக்கு பால் எடுத்துகிட்டு போய் அவள் பாட்டு குடிச்சிக்குவா. நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலை கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கீரை இந்த மாதிரி முனையில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் போர்ஷனில் எதனாவது அழுகி போன கீரை எதனாவது இருந்தால் பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 துண்டாக அதுமாரி கட் பண்ணி இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்து ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. கீரை நல்லா கழுவுனதும் இதை வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டும் தண்ணி லைட்டாக கொதித்ததும் இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கீரை எடுத்து வச்சுக்கிட்டேன், பாப்பாவுக்கு நாளைக்கு எதனா கீரை சாதம் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு. இந்த பாலக்கீரை வந்து ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேணாம். ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளுக்கு குக்கிங்க்கு தேவைப்படும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்கு தான். இது நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வந்து ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக கண்ணாடி பதம் வரும்ல அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 தக்காளி நல்லா சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கொலைய வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சதும் இது தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது லைட்டாக குறைப்பாக அரைச்சி எடுத்ததும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிறோம்ல கீரை அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். சமைச்சிட்டே இருக்கும்போதே அருண் வந்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 7:30க்கு காலிங் பெல் அடித்ததும் வேகமாக ஓடி போயிட்டாங்க நேத்ரா. போயிட்டு அவங்ககிட்ட டேடிக்கிட்ட ஹெல்மெட் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுருவா. அதுக்கப்புறம் அருண் தூக்குற வரைக்குமே விட மாட்டா, அவங்க பின்னாடியே அலைஞ்சிட்டே இருப்பாள். அவங்க தூக்குனதுக்கப்புறம் தான் அவள் ரிலாக்ஸ் ஆகுவாள். ஸோ நம்ம வாங்கி நம்ம வேலையை பார்க்கலாம்.
ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக அரைஞ்சதும் இது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பாலக்கீரை அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அருண் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததும் எப்பயுமே வந்து கிச்சனுக்குள்ளே தான் வருவாங்க, என்ன சமைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு. ஸோ நேத்ராக எடுத்துகிட்டு வருவாங்களா, வந்ததும் வந்து என்னை ஒரு அடி அடிப்பா. எப்பயுமே இப்படி தான் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் நான், ஆனால் ஈவினிங் ஆனால் அவங்க டேடி கூட சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர் வந்து வீட்டுக்கிட்டேயே ஒருத்தவங்க விற்றுட்டு வந்திருந்தாங்க. பன்னீரும் அது கூட வந்து மஷ்ரூம் விற்றுட்டு வந்திருந்தாங்க. மஷ்ரூம் வந்து ஒரு 3 பேக் 110 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த பன்னீரும் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 100 ரூபா தான் இது கூட. மேக்ஸிமம் வந்து நான் பன்னீர் வீட்டில் தான் செய்வேன். எப்போயாவது கடையில் வாங்கும்போது நல்லா இருக்காது, இல்லைனா பன்னீர் ஹார்டாக இருக்கும், இல்லைனா புளிப்பாக இருக்கும் ஒரு சில நேரத்தில். பட் இந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்மெல் எதுவுமே இல்லை. ஸோ திரும்பி வந்தால் அவங்ககிட்ட தான் பன்னீர் மஷ்ரூம்லாம் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பட்டர் கூட நானே தான் வீட்லேயே பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக யூஸ் ஆகாமல் இருந்தது, 1 வாரம் ஆச்சு பண்ணி, எதுக்குமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி யூஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, நாளைக்கு எதாவது டிஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். பன்னீர் லைட்டாக டோஸ்ட் பண்ணதும் ஒரு 4-5 பன்னீர் எடுத்துகிட்டு போய் நேத்ராக்கு கொடுத்துருந்தேன். அவளுக்கு இந்த மாதிரி டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். பன்னீர், மஷ்ரூம், சிக்கன், அப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவா. ஸோ அவள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். சூடாக கொடுத்துட்டோம் போல இருக்குது. சாப்பிட்டதும் லைட்டாக சுட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் நிறையா இருந்தால் நீங்கள் வெறும் பட்டரே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது லைட்டாக காஞ்சதும் இதில் வந்து 4-5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு சேருங்க, ஏன்னா மசாலாலாம் தீஞ்சிரும். ஸோ அதனால தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு கரெக்டாக இருந்தது, நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பி கொதிக்க விட்டுக்கலாம் லிட் போட்டு. அதுக்கப்புறம் வந்து அருண் வந்து பால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு கடைக்கு போகலான்னு வெளில போனாங்க. மழை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ வந்து பாப்பாவை திரும்பி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் அழுதுட்டு இருந்தா நின்று, என்கிட்ட வேற கோச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாலக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 10-15 முந்திரியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துருக்கேன். அதுவுமே இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்குன்னு இல்லை, சேர்க்காமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளைனாக பண்ணாமல் கார்லிக் நான் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டரை உருக்கிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து நானுக்காக தோசைக்கல்லையும் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் தான் நானும் தேய்ச்சி போடணும். ஸோ அதனால் நல்லா சூடாகட்டுன்னு விட்டாச்சு. இந்த பக்கம் நல்லா பட்டரை உருக்கிட்டு அது கூட வந்து ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம பட்டரை உருக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இது வந்து நான் மேலே தடவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி பண்ணிடலாமா? ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருந்தது. ஒரு 7 போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன். 2 கப் வந்து மைதா சேர்த்துருந்தேன்ல, ஸோ 7 நான் கிட்டே எனக்கு கிடச்சிருந்தது. ரொம்ப பெருசாக நான் தேய்க்கலை, சின்ன சின்னதாக சாப்பிட்ற அளவுக்கு தேய்ச்சிருந்தேன். நானுக்கு வந்து ஷேப்லாம் கிடையாது, ஓவல் ஷேப்பில் இருக்கணும். ஓவல் ஷேப்பில் இல்லைனாலும் ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்க தேவையில்லை. நம்மளுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். நான் முக்கோண ஷேப்பில் தேய்க்கலான்னு ரொம்ப நேரமாக டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வரலை, வேறு ஏதோ ஷேப்பில் போச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் நீங்கள் நானுக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். நல்லா நான் மெல்லிஸாக தேய்ச்சிருந்தேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மாவு வந்து இந்த மாதிரி உப்பி வரும், சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ நல்லா தோசைக்கல் சூடானதும் போட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் பட்டர் இருக்குல்ல, அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்தா நான் ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு எடுத்தால் கார்லிக் நான் ரெடி ஆகிடுச்சு.
டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கிரேவி கூட வச்சு சாப்பிடாம தனியாக சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைட்டாக சுகராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. வெளில கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்தது. அருண் சாப்பிட்டுட்டு அப்படியே பீஸா பேஸ் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ நானெல்லாம் சுட்டதுக்கப்புறம் அருணுக்கு போய் எடுத்துகிட்டு போய் போட்டு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி புதுசாக ரெசிபி பண்ணால் ஃபஸ்ட்டு அருண்கிட்ட தான் டெஸ்டிங் கொடுக்குவேன். அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போயுமே அருண்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். நான் டெஸ்டிங்கை நான் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன், அருண்கிட்ட தான் கொடுக்குவேன். அருணுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஜாஸ்தி சாப்பிடுவாங்களான்னா இல்லை, கம்மியாக தான் எப்பயும் போல் தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தோசை அதே மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக எப்போயாவது மந்த்லி ஒன்ஸு இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்போயாவது செஞ்சு கொடுக்குவேன். எனக்கு டைம் இருந்தால் கூட செஞ்சு கொடுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானுமே போட்டு சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் சாப்பிட்டதும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுருந்தேன். வெளில போகணுன்னு ஒரே அடம் பண்ணிக்கிட்டு இருந்தா. மழை வேறு லைட்டாக பேஞ்சிட்டு தான் இருந்தது. அருண்கிட்ட தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா வெளில கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அந்தமாரி வந்து வெளில வந்து நாயெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் அப்படியே சாப்பாடு ஊட்டுவோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாயை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு. ஸோ அவளுக்கும் சாப்பாடு ஊட்டினதும் திரும்பி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. பால் காய்ச்சி வைக்கணும் பாப்பாக்காக. ஸோ பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது. ஸோ அதையுமே வந்து கையோட விளக்கி வச்சிடலாம் பால் காயிற நேரத்தில்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்திரமே விளக்கி வச்சிட்டேன் ஒரு பக்கம். இப்போலாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலையே இல்லை. ஏன்னா வந்து நைட்டு எதனா குழம்பு பண்ணால் அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு அதையே மார்னிங்க்கு வச்சுக்கிறேன். ஏன்னா அருண் ரொம்ப சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க 8:30க்கெல்லாம். நாங்கள் தூங்குறதே 12 மணி ஆகிடும். ஏன்னா நேத்ரா லேட்டாக தான் தூங்குவா. ஸோ மார்னிங் எழுறதுக்கு டைம் வந்து மேனேஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ நைட்டே பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்குது. அதேமாரி வந்து அருண் வந்து மார்னிங் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க ஆஃபீஸ் கிளம்பும்போது. ஸோ ஆஃபீஸ் விட்டு வந்ததும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்தமாரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்து கொஞ்சம் சூடாக ரெடி பண்ணுறேன். அதையே வந்து மார்னிங் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பாத்திரலாம் வாஷ் பண்ணி வச்சதும் எனக்கு அருணுக்கு ட்ரிங்க் போட்டிருந்தேன். இந்த ட்ரிங்க் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். இப்போ ஒரு மாதமாக குடிச்சிட்ருக்கேன். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்ருக்கோம். இப்போதைக்கு பெருசாக எங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் தெரியல. பட் இது ஹெல்த்தி தான், ரெகுலராக குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ரெகுலராக நாங்கள் குடிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 10 மணிக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்தமாதிரி லைக்கும் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.